ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நாமங்கிறது கிளாஸ் 9ல், அதாவது ஹை ஸ்கோப் ப்ரீ ஸ்கூல் அப்ரோச்சை பற்றி தான் இன்னைக்கு நாம பார்க்க போகிறோம். அதாவது இது வந்து அமெரிக்காவில் உருவாக்கப்பட்டது, சரியா? அண்ட் இது வந்து ஊக்குவிக்கும் செயல் சார்ந்த கட்டுரை தான் இந்த ஹை ஸ்கோப் மெத்தடும் வழங்குது. ஆனால் இதில் வந்து ப்ராசஸ் அண்ட் ப்ரொசீஜர் வந்து வேறு. ஸோ ஆல்ரெடி பேங்க் ஸ்டேட்டை விட இந்த ஹை ஸ்கோப்பில் இருக்கிற மெத்தடுகள் வேறு ஆகிக்கும். அண்ட் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த நிறைய இதுகளை விட ஹை ஸ்கோப் வந்து ஸ்ரீலங்காவில் மோஸ்ட்லி வந்து மொண்டசூரின்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி ஹை ஸ்கோப்பும் இருக்குது. ஸோ ஹை ஸ்கோப்னு தெரியாமல் தான் நிறைய ப்ரீ ஸ்கூல் நடக்குது. மொண்டசூரி இல்லாத ப்ரீ ஸ்கூல்ஸ் நிறைய பார்த்தோன்னா ஹை ஸ்கோப்ட சிஸ்டத்தில் நடக்கும். விளங்கினா, நான் நர்சரியை பற்றி பேச வரல, ஹை ஸ்கோப்பை பற்றி சொல்கிறேன். விளங்கினா. ஸோ அதே மாதிரி குழந்தைகள் தங்களுடைய அனுபவங்களை வைத்து கற்றுக்கொள்வதை முதன்மை கொள்கையாக கொண்டது. எல்லாமே முதன்மை கொள்கை தான் அனுபவம்னு சொல்கிறது. ஆனால் அனுபவத்தை வச்சு இங்கே ப்ரீ ஸ்கூலில் மிச்சம் படித்து கொடுக்குறது இல்லை. ஆனால் எல்லா ப்ரீ ஸ்கூல் அப்ரோச்லேயும் முதன்மையான ஒன்று தான் அனுபவங்கள், அதாவது எக்ஸ்பீரியன்ஸை வச்சு படித்து கொடுக்குறது. ஏன்னா ஒரு விஷயத்த நாம் பழகி கொடுக்குறது. ஏன் அனுபவம்னு வரேன், சரியா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏன் அனுபவம் தேவை அப்படின்னு சொல்லி. இப்போது ஒரு பஸ், இது ஒரு பஸ், சரியா? இது ஒரு பஸ்ஸை நாங்கள் தியரிட்டிக்கலாக படிக்கிறோம். 4 டயர் இது, இன்ஜின் எப்படி தான் ரிப்பேர் பண்ணுற, அண்ட் இதுதான் டிஃபரன்ஸர், சரியா? இது எக்ஸலரேட்டர், அது பிரேக், அது கிளச்சுன்னு நாங்கள் ஒரு பாட புத்தகத்தில் ஒரு புக்கில் மனப்பாடம் படி படிக்கிறோம், ரைட்டா? அப்புறமா அதை ரெப்பேர் பண்ணுற எப்படின்னு ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறான்னு சொன்னால், அதோட தியரிட்டிக்கலாக மிச்சம் படிப்பான்னு வச்சுப்போமே. ஸோ இவன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தியரிட்டிக்கலாக படிக்கிறான், இது இப்படி இப்படி இப்படின்னு. ஆனால் இதே ஒரு கேரேஜில் இருக்கிறவன் இந்த பஸ்ஸை மெக்கானிக்கை கலட்டி கலட்டி செஞ்சு ப்ராக்டிக்கலாக படிக்கிறான், இல்லைங்கண்ணா? ஸோ யாருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கூட, யாருக்கு அதிகமான நாலேஜுக்குன்னு பார்த்தா, தியரிட்டிக்கலாக படித்தவனுக்கு மனப்பாடம் சக்தி மட்டும்தான் அதிகமாகிக்கும், ஒரு தியரி ஆகிக்கும். ஆனால் அவனுக்கு அந்த விஷயம் நம்ம ப்ராக்டிக்கலாக செய்யாத வரைக்கும் அவனுக்கு அது இருக்காது. இதே நம்ம ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், என்ன நடக்கும்? அதிகமாக மனசில் நிற்கும். அதனால தான் இந்த புலகளுக்கு ஒரு விஷயத்தை நம்ம இது ஆப்பிள்னு சொல்லாமல் ஒரு ஆப்பிளை கொண்டு வந்து காட்டினா அது ஆப்பிள்னு விளங்கும், இல்லைங்கண்ணா? மேட்டர் கிளியரா? பிளாஸ்டிக் ஆப்பிள் இருக்குது. ஸோ உங்களோட ப்ரீ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகியும் இந்த பிளாஸ்டிக் பழத்தூர்கள் இருக்குது, பிளாஸ்டிக் வெஜிடபிள்ஸ் இருக்குது, பிளாஸ்டிக் காய்கறிகள் இருக்குது. ஸோ அதை கொண்டு வந்து அதை வச்சு திஸ் இஸ் பனானான்னு காட்டுறது தான் பெஸ்ட்டே ஒழிய, சும்மா திஸ் இஸ் பனானான்னு சொல்கிறதுல ஒரு படத்தை காட்டி வேலை இல்லை. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றாவது முக்கியம். இதே உண்மையான பனானா கொண்டு வந்து காட்டி இதுதான் பனானான்னு சொன்னால் அதை திண்டவனுக்கு அது பனானான்னு தெரியும். இப்போ இல்லைங்கன்னா, பனானா படத்தில் காட்டுறதும் பிளாஸ்டிக் பனானா கொண்டு பிளாஸ்டிக்கில் காட்டுறதும் இதுதான் பனானா. ஃபர்ஸ்ட் ஸ்மெல், அதாவது ஒன்றாவது ஒரு பொருளை மோந்து பாரு, வாசனை வந்துச்சா, ரைட். இப்போ முள்ள பிடிச்சி பனானாவை வாழைப்பழத்தை எப்படி உரிக்கிறேன்னு சொல்லி கொடுக்குறதும் ப்ரீ ஸ்கூலுக்குள்ளே வந்துடும். ஸோ வாழைப்பழத்தை இப்படி உரிச்சிட்டு இப்படியே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ எக்ஸ்பீரியன்ஸில் அவனுக்கு பனானா படமாகும். விளங்கினா? அண்ட் ஆப்பிள் பேரண்ட்ஸ் கிட்ட கேளுங்க, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வெஜிடபிளை ஒரு ஃப்ரூட்டை வாங்கி அனுப்புங்கன்னு சொல்லி சொல்லுங்கள். எல்லாரும் பனானா குழந்தைங்களா, எல்லாரும் ஆப்பிள் குழந்தைங்களா அப்படின்னு கேளுங்க. அப்போ எல்லாரும் கொண்டு வர சொன்னாலும் இதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ ஆப்பிள், பனானா, வேறு என்ன தெரியுது, மேங்கோ, எல்லாம் எம்ஏஎன்ஜிஓ பாட்டு படித்து மட்டும் இல்லை, எம்ஏஎன்ஜிஓன்னு எல்லாருக்கும் பாட்டு தெரியும். ஆனால் மேங்கோ எதுன்னு ஒன்றா தெரியணுமே. அப்போது மேங்கோ எல்லா சீசனும் கிடைக்காது. ஸோ சீசன்ஸ் வரகிட்டால அதை நாம் ஒன்றாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த காய்கறிகள், இந்த பொருட்கள் இந்த காலத்தில் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் புல்லொழுக அனுப்ப சொல்லி. ஸோ ஹைஸ்கோப்போட ஒரு பேசிக் ஐடியா கிடைச்சிக்கும். ஹைஸ்கோப்டில் அனுபவங்கள்னு சொல்லக்கூடியதில் ஒரு பேசிக் ஐடியா வந்து கிடைச்சிக்கும், ரைட்? ஸோ முக்கிய அம்சங்கள் பார்த்தோன்னு சொன்னால், இது ஆக்டிவ் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவோம், சரியா? அதாவது செயலில் கற்றல். அதோட பிளான், டூ, ரிவ்யூ ப்ரோசஸ், அதாவது திட்டமிடு, செய், மதிப்பாய்வு செய் அப்படின்னு சொல்லி, ரைட்டா? இது குழந்தைகள், இது ஒன்றாவது ஆக்டிவ் லேர்னிங் பார்த்தோன்னு சொன்னால், குழந்தைகள் விளையாடு, தொடு அனுபவங்கள் மூலம் கற்றுக்கொள்கிறார்கள். கற்றுக்கொள்கிறார்கள். கைகளால் தொடுதல், மாற்றி
கற்பித்தல், ஆராய்ச்சி செய்தல் போன்ற செயல்கள் ஊக்குவிக்கப்படுகின்றன. எஸ், சரியா? ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல. அது ஒரு விளங்குமே. விளங்காததை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் பிளான் டு ரிவ்யூ ப்ரோசஸில் வந்து திட்டமிடு, செய், மதிப்பீடு. ஒன்றாவது பிளான் பண்ணணும். ஒரு விஷயத்தை செய்ய முன்னாடி இந்த பிளான் டூ ரிவ்யூ ப்ரோசஸ் முக்கியம் அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கொள்ள, அப்போ உங்களுக்கு இன்னும் விளங்கும். ரைட்டா? இப்போ பிளான் அப்படின்னு சொன்னால், எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஹஜ் இல்லாட்டி நம்ம ஒரு ட்ரிப் கொண்டு போகணும். ஜப்பானுக்கு போகணுன்ட்டு போகணும். ஜப்பானுக்கு போகணுன்னா ஜப்பானுக்கு போகணுன்னு சொன்னால் நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படி இப்படின்னுலாம் செக் பண்ணி பார்க்க முன்னாடி ஒருத்தன் சொல்கிறான், எனக்கு ஜப்பானுக்கு போக ட்ரீம் இருக்குது, எனக்கு கனவு ஒண்டிக்குது. கனவு தான் இருக்குதுன்னா கனவு கடைசி வரையும் காண்டுட்டே தான் இருக்கணும். ஒன்றாவது ஜப்பானுக்கு போகணுன்னா பிளான் பண்ணணும். ட்ரீம் வேறு, பிளான் பண்ணுறேன்னு சொல்கிற வேறு. விளங்கினா? ட்ரீம்னா ஒரு ஒரு கனவு ஒன்று மட்டும்தான் இது. அது கடைசி வரைக்கும் கனவாகவே தான் இருக்கும். யாருக்கு சரி ஒரு ட்ரீம் ஒண்டிங்கன்னா கடைசி வரைக்கும் கனவாக தான் இருக்கும். இப்போ முஸ்லீம் சொன்னான்னு ஹஜ்ஜுக்கு போகணுன்னா அது ஒரு ட்ரீம் தான்னா அது ட்ரீம், அது நடக்கவே நடக்காது. விளங்கினா? அது வாழ்க்கையில் நடக்காது. ஆனால் பிளான் வேணும். பிளான்னு சொன்னால் நமக்கு சப்போஸ் நம்ம ஜப்பானுக்கு போகிறதுக்கு நமக்கு எவ்வளோ கொஸ்ட் ஆகும்? ஒன்றாவது கொஸ்ட்டை பார்க்கணும். இவ்வளோ கொஸ்ட் ஆகும்னா அதை நான் சேர்க்கணுன்னா நமக்கு எவ்வளோ டைம் போகும்? ரெண்டாவது டைம். ஒரு அமௌண்ட்டை ஜப்பானுக்கு போகணும்னா எவ்வளோ செலவாகும்னு நாம் செக் பண்ணி பார்க்கணும். இவ்வளோ செலவாகும். அப்போது நமக்கு எவ்வளோ டைம் போகும்? அப்போ டைமையும் பார்க்கணும். அப்போ அந்த டைம் கூட 2-3 வருஷம் போட இப்போ இருக்கிற கொஸ்ட்டை விட இன்னும் அமௌண்ட் கொஸ்ட் கூடும். அப்போ அந்த காலத்துக்கு ஏற்ற கொஸ்ட்டை பார்க்கணும். இப்போ அந்த காலத்துக்கு ஏற்ற கொஸ்ட்டை எப்படி நாங்கள் சம்பாதிக்கிறேன்ற ப்ரோசஸை பார்க்கணும். எப்படி நாங்கள் இந்த அமௌண்ட்டை சம்பாரித்து சேர்க்குற. அப்போது இந்த மாதிரி ஒரு பிளான் ஒன்று வச்சுக்கொண்டு ஒருத்தன் அதுக்கு முன்னுக்கு வரான்னு சொன்னால் அவனுக்கு ஈஸியாக ஜப்பானில் போகலாம். பிளான் பண்ணால் ஜப்பானுக்கு போவான். எங்கே வேணாலும் பண்ண இயலும். ஆனால் ட்ரீம் ஆசை மட்டும் மீக்கிறவனுக்கு ஒன்றுமே செய்யலாம், ஒன்றும் கிழிக்கலாம். ஸோ சரியாக கிழிக்கணும் அப்படின்னு சொன்னால் சரியான பிளான் இருக்கணும். அது செஞ்சு கிழிச்சிட்டேன்னு சொல்கிறேன். என்ன தெரியுமா? ஒரு பிளானை நாம் எழுதி அதை செயல்முறையில் செஞ்சுட்டு அந்த தாளை நாம் முடிச்சிட்டோம்னு கிழிச்சு போடுறதுக்கு தான் செஞ்சு கிழிக்கிறேன்னு சொல்கிறேன். எனக்கு பைசா படித்து கிழிச்சிட்டியானா படித்து முடித்து அந்த பிளான் முடிஞ்சுன்றது தான் ஓவருக்கு தான் நம்ம கிழிக்கிற அப்படின்ற ஒரு நடைமுறையில் நாங்கள் என்ன செஞ்சு கிழிச்சிட்டியான் அப்படின்னு சொல்கிற. கிழிக்கிறன்ற ஒரு வேர்ட் வர ஒரு நடைமுறையில் வந்த ரீசனும் அதுதான். ஸோ ஒன்றாவதுகளுக்கு பிளான் ஒன்று வேணும். இன்னொருக்கா ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, நம்ம தூரமாக ஒரு இடத்து கொண்டு போகணும். தூரமாக ஒரு இடம் போகணுன்னா இப்போ நம்மக்கிட்ட ஒரு கார் வண்டிக்குது. இப்போ நம்மகிட்ட கார் வண்டிக்குன்னா நமக்கு நைட்டில் போகணுன்னா நமக்கு தூரமாக போகக்கூடிய இடத்து மட்டும் டோர்ச் அடித்து பார்க்கலுமா? டோர்ச் அடிக்கலுமா? தூரமாக நம்ம போகக்கூடிய இடம் மட்டும் டோர்ச் அடிக்கலுமானா அடிக்கலாம். நாம் கிட்ட உள்ள இடத்துக்கு டோர்ச் அடித்தோம்னு சொன்னால் கார் அந்த இடம் மட்டும் நகரும். அப்போது கார் இங்கேருந்து மீதி இடத்துக்கு டோர்ச் அடிக்கும். நம்ம முன்னாடி போகிற இடத்துக்கு மட்டும் டோர்ச் அடித்தோம்னு சொன்னாலே போதும். நம்ம போகிற இடம் கடைசி டெஸ்டினேஷன் வரைக்கும் டோர்ச்சிட வெளிச்சம் மூலமாகவே போய்த்திடலாம். ஆனால் இங்கேருந்து நம்ம போகக்கூடிய இடத்துக்கு தான் அடித்தோம்னா வெளிச்சம் விலகுமா? இப்போ ஒருத்தன் சரியா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தன் என்ன பண்ணுறான்னா டோர்ச் அடிக்கிறான். டோர்ச் அடித்து பார்க்குறான். நாம் போகக்கூடிய இடம் வந்து ஒரு 100 கிலோமீட்டர் இருக்குது. ஒரு 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற அந்த இடம் நைட்டில் விளங்குது இல்லை டோர்ச் அடித்தனால. அப்போ சொல்கிறான், டோர்ச் அடித்து பார்த்தேன், நமக்கு ஒரு கிட்ட மட்டும் தான் விளங்குது, மட்டும் தான் விளங்குது, அதுக்கு அங்கிட்டு விளங்குது இல்லை, அதுக்கு அங்கிட்டு இருட்டாக இருக்குது, நாம் எப்படி போகிறன்றதான் நிற்கிறான். இன்னொருத்த சொல்கிறான், உனக்கு எவ்வளோ தூரம் தான் வெளிச்சம் விளங்குதோ அந்த தூரம் மட்டும் டோர்ச் அடிச்சுட்டு போ, அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கலாம் அப்படின்னு. ஸோ அவன் போகிறான். போயிட்டு இன்றைக்கி நீண்டா போகிறோமா டோர்ச் அடித்தா அடுத்த இடம் விளங்குது. அங்கேருந்து டோர்ச் அடித்து பார்க்குறான், அடுத்த இடம் விளங்குதுன்னா அப்படி போயிட்டு கடைசி வரைக்கும் போகிற டிஸ்டன்ஸுக்கு போயிட்டான். அதனால் கிட்ட உள்ள இடத்த பார்த்துட்டு ஃபஸ்ட்டுக்கு என்ன ஃபஸ்ட் ஸ்டெப்பை நம்ம எடுத்து வச்சாலே போதும், லாஸ்ட் ஸ்டெப் வரைக்கும் கொண்டு போயிட்டு சேர்த்துரும். ஸோ இந்த ப்ரோசஸை சொல்லி கொடுக்குறது தான் இந்த ஹைஸ்கோப்போட மெத்தட். ஸோ ஒரு பேசிக் ஐடியா ஒன்று வந்திருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப் இதுதான் பிளான் டூ ரிவ்யூ ப்ரோசஸ்க்குள்ளே வரும். குழந்தைகள் ஒரு செயலுக்கு முன் திட்டமிடுகிறார்கள். ஒரு செயலுக்கு முன்னாடி திட்டமிடுற, இது நான் எவ்வளோ நாள்ஸ் போகும், எவ்வளோ டைம் எடுக்கும், அண்ட் எப்படி செய்யலும், என்ன பொருட்கள் தேவைப்படுன்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா செய்கிறாங்க. செஞ்சுட்டு பின்னுக்கு பார்க்குறாங்க, நான் பிளான் பண்ணபடியே நடந்துச்சா, ஃபால்ட் வந்துச்சா, பிரச்சனை வந்துச்சா, அந்த பிரச்சனை வந்ததை நான் எப்படி சால்வ் பண்ணேன் அப்படின்றது பார்க்குறது பிளான் டு ரிவ்யூ ப்ரீ ஸ்கூலுக்கு மட்டும் இல்லை, ஆஃப்டர் ஸ்கூல் வர பிள்ளைகளுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? அதோட திட்டமிட்டதை செய்கிறார்கள். விளங்கினா? ஒன்றாவது பார்த்தோம்னா குழந்தைகள் ஒரு செயலுக்கு முன் திட்டமிடுகிறார்கள். ஒன்றாவது குழந்தைகள் ஒரு செயலுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் திட்டமிடுறாங்க. அதுக்கப்புறமா திட்டமிட்டதை செய்கிறார்கள். ஒரு விஷயத்தை திட்டமிட்டாங்க, அதுக்கப்புறமா செய்கிறாங்க. அதுக்கப்புறமா பிறகு தாங்கள் என்ன செய்தார்கள் என்பதை மதிப்பீடு செய்கிறார்கள். இப்போ நான் என்ன செஞ்சேன், எப்படி செஞ்சேன், எந்த மாதிரி செஞ்சேன், எதுக்காக செஞ்சேன்றதை ஃபுல்லாகவே அனலைஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணுறாங்க. ஸோ அதனால் கற்றல் சிறப்பாக அமையுது. இதனால தான் வல்லரசு நாடுகள் வல்லரசு ஆயிடுச்சு. இதை தெரியாதனால தான் இன்னும் ஏழை நாடுகள் ஏழையாகவே இருக்குது. ஸோ ஆக்டிவ் லேர்னிங்கில் வந்து இனிஷியேட்டிவ் கீ டெவலப்மெண்டல் இண்டிகேட்டர்ஸ்னு சொல்லுவோம், அதாவது கேடிஐ. ஸோ மோஸ்ட்லி வந்து ப்ரீ ஸ்கூலில் இருக்கிறவங்களுக்கு கேடிஐ தெரிஞ்சுக்கணும். கேடிஐ அதாவது கீ டெவலப்மெண்டல் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கேடிஐஸை பற்றி நிறைய ப்ரீ ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு தெரியா, நிறையா ப்ரீ ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு கேடிஐஸ் தெரியா. ஸோ இனி இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 4 கேடிஐ செய்யுது. இது வந்து மொண்டசோரிக்கும் யூஸ் ஆகும், வேர்ல்ட் ஆஃப்க்கும் யூஸ் ஆகும், எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். ஆனால் இதை பிளான் பண்ணி சரியாக செய்கிறது இந்த ஹை ஸ்கோப் மெத்தடில் தான் இது. கேடிஐஸ் வந்து அதிகமாக ஹை ஸ்கோப்பில் தான் இது. ஸோ ப்ரீ ஸ்கூல்ஸே மீக்குது. ஆனால் கேடிஐஸ் பேசிக்காக ஒரிஜினலாக இருக்கிறது வந்து ஹை ஸ்கோப்பில் தான். அதனால தான் கேடிஐ நான் ஹை ஸ்கோப் உள்ளுக்கு போட்டிக்கிறோம். ஸோ 4 கேடிஐஸ் டைப் இது, 4 கேட்டகரி இது. ஒன்று அசஸ்மெண்ட், அதாவது அடல்ட் சைல்டு இன்டராக்ஷன், லேர்னிங் என்வாயரமெண்டல் அண்ட் டெய்லி ரவுட்டின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட விளக்கத்தை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஒன்றாவது டெய்லி ரொட்டீன், அதாவது தினசரி நடைமுறை. ஒரு திட்டமிட்ட மற்றும் சீரான தினசரி நிரல் உள்ளது. சரியா? குழந்தைகள் எந்த செயலுக்கு பிறகு என்ன வரும் என்பதை தெரிந்து அமைதியாக செயல்படுகிறார்கள். இது வந்து டைம் டேபிள். சரியா? டெய்லி ரொட்டீனா டெய்லி ஒரு டைம் டேபிளில் போட்டுக்கொண்டு டைம் டேபிளில் பிள்ளைகளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். இது போகிறோம் இதுதான் நடக்கும் அப்படின்றது பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுனால அவங்களுக்கு அடுத்தடுத்த விஷயத்த செஞ்சு கொண்டு போகிறதும் டைமை மேனேஜ் பண்ணுறதும் ஈஸி. அதோட லேர்னிங் என்வாயரமெண்டல், அதாவது கற்றல் சூழலை உருவாக்குறது. அதாவது வகுப்பறை குழந்தைகளுக்கு ஏற்ற வகையில் பகுதிகளாக பிரிக்கப்பட்டது. அதாவது பிளாக் ஏரியா, அதாவது சில பெரிய பெரிய ப்ரீ ஸ்கூல்ஸ் ஆகியும் பிளாக் ஏரியான்னு தனியாக இருக்கும். அதுக்குள்ளே அந்த பிளாக்ஸை பற்றி தான், அதாவது ரீடிங் கார்னர்ஸ் வந்து ரீடிங் சம்மந்தமாக, ஆர்ட் ஏரியானா அதில் ட்ராயிங் சைடில். இப்போ மேபி இடங்கள் இல்லாதவங்க வந்து ஒரு ஓலை மாற்றி வைக்கலும். ஒரு ஓல் தனியாக ஒரு 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 செவத்தில் அதில் ஆர்ட்ஸ் சம்மந்தமான விஷயங்களை மட்டும்னா அதை பார்க்கக்குள்ள மோட்டிவ் கொண்டு வரும். அதாவது சின்ன பிள்ளைகள் வரைஞ்ச ஓவியங்கள் இல்லை, நல்லா பெரியவங்க வரைஞ்ச ஓவியங்களை ஒட்டிட்டு சொல்லணும். எப்படின்னா, இந்த ஓவியம் இவ்வளோ தொகைக்கு விற்கப்பட்டிக்குது, இதனால் இவருக்கு இவ்வளோ பெரிய அந்தஸ்து கிடச்சிச்சு இந்த ஓவியத்தை வரைஞ்சதுனாலன்னு சொல்லி அந்த ஓவியங்களை பற்றி, அந்த ஓவியங்களுக்கு பின்னுக்குள்ள கதைகளை சொல்லி கொடுக்கணும். அது ஒரு மோட்டிவேஷனை கொண்டு வரும். இல்லைங்களா? ஸோ பிளாக் ஏரியானா பிளாக்ஸ் மட்டும் இல்லை, பில்டிங் பாக்ஸ். சில ரூம்ஸை பார்த்துப்போம், பில்டிங் பாக்ஸ் ரூமில் வந்து சின்ன குழந்தைகளோட மைண்ட் செட்டில் ஸ்டிக்கர்ஸ் ஃபோட்டோஸ் ஒட்டிகள் இல்லை, அவங்களுக்கு ஒட்டணும். ஃப்யூச்சரில் அவங்க ஆம்பிஷனாக எதை நோக்கத்தை கொண்டு வர போகிறாங்களோ அதை மாதிரி இமேஜஸை. விளங்கினா? ஒரு டாக்டர் ஒன்றுனா அந்த டாக்டரோட ஒரு ஸ்டோரியை, ஒவ்வொரு இமேஜுக்கு பின்னால் அந்த ஸ்டோரியை சொல்லணும். இன்றைக்கி நம்ம ஆர்ட்ஸ் பார்ப்போம், அதாவது ஆர்ட் எக்ஸிபிஷனை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு ஆர்ட்டும் பல லட்சம் பல கோடிக்கு விற்கப்படுறது அந்த ஆர்ட்டை வரைஞ்சதுக்கு மட்டும் இல்லை, அந்த ஆர்ட்டோட கருத்து, அந்த ஆர்ட்டோட ஸ்டோரிக்கு. விளங்கினா? ஒவ்வொரு ட்ராயிங்க்கு பின்னால் ஒரு ஸ்டோரி, ஒரு மீனிங் உண்டு. இப்போ நம்ம வாலில் ஒட்டக்கூடிய ஒவ்வொரு ப்ரீ ஸ்கூல் செட்டப்பை செய்யக்குள்ள வால், அதாவது செவத்தில் ஒட்டக்கூடிய ஒவ்வொரு செவத்துலையும் ஒரு படம் ஈக்கணும். அந்த படத்துக்கு ஒரு கதை ஈக்கணும். அந்த கதை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அண்ட் உலகத்துக்கும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆர்ட்டாகவும் ஈக்கணும். விளங்கினா? அப்போ இதெல்லாம் பார்க்குற மூலமாக பிள்ளைக்கு ஒரு மைண்ட் செட் ஒன்று வரும். ஓ, இதுதான் என்னோட நோக்கம், தொலைநோக்கு பார்வையோடு யோசிப்பாங்க. இதை ஏன் நான் செய்கிறேன்னா நாளைக்கு இந்த நாளை இவ்வளோ நடக்கலாம் அப்படின்றது. சரியா? இப்போ சைனா வைக்கலும் அதை தான் மோட்டிவ் பண்ணாங்க. ஒன்றை வரைஞ்சிட்டு இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி இல்லாமல் ஒன்றை வரைஞ்சிட்டு புலகு டார்கெட் கொடுத்தாங்க. இங்கே பாரு, நீ வரைகிறதுனால உனக்கு ஃப்யூச்சர் அங்கே இது,
நீ பாட்டு படித்தா உன்னோட சாங்ஸோட ஃப்யூச்சர் அங்கே இது அப்படின்னு ஃபுல்லாகவே மோட்டிவேஷன். நான் ஆர்ட் வரைகிறதையும் இசை மட்டும் சொல்லல, எல்லாத்தையும் எல்லா துறையிலையும் ஒரு இன்ஜினியர்னா ஒரு இன்ஜினியர்ன்ற ஒரு ஃபேக்ட், ஒரு ப்ரோசஸான ஒரு இமேஜ் ஒன்று நாங்கள் தாரோம். அடுத்த டிப்ளமா கோர்சஸில் என்னென்ன இமேஜஸ் எல்லாம் பெஸ்ட்டுன்னு சொல்லி, இது பேசிக் கோர்ஸ் தான், இதில் ஒரு ஐடியா மட்டும் தான் சொல்கிறேன். ஸோ ஒவ்வொரு வேர்லும் ஒவ்வொரு கதையில் சொல்லணும். அந்த கதை அவனுக்கு ஃப்யூச்சருக்கு அவனோட அம்பிஷனை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணுமே ஒழிய, நீங்கள் தான் இதுதான் அம்பிஷன் இது நல்லம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை. எக்ஸாம்பிள் ஒரு பைலட் ஒட்டினா பைலட்னு ஒரு டார்கெட் ஒன்று வருது, ஒரு இராணுவ வீரர்கிட்ட ஒரு ஃபோட்டோ ஒட்டி ஒரு அது ஒரிஜினல் இமேஜின் தேவையில்ல, ஒரு 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 சாதாரண கார்ட்டூன் இமேஜ்னாலும் பரவாயில்ல, ஆனால் அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கணும். அந்த ஸ்டோரி அந்த பொடியன மனசில் பதியணும். விளங்கினா இல்லாட்டி என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், திரைப்படங்களை பார்த்து படத்தில் இருக்கிற ஹீரோக்களை மோட்டிவாக கொண்டு கடைசியில் தப்பான வழியில் போகிற குழந்தைகள் தான் அமைவாங்க. ஸோ ஒன்றாவது நோக்கத்தை நாங்கள் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி விட்டுறணும். கிளியரா? அதுக்கப்புறமா குழந்தைகள் சுதந்திரமாக தேர்வு செய்து செயல்பட முடியும். விளங்கினா லேர்னிங் என்வாயர்மெண்ட்டில் எப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு ரூம்ஸை மாற்றி வச்சுப்பாங்க. அந்த குழந்தைகளுக்கு பிடிச்ச ரூம்ஸில் போயிட்டு அதுகளோட ஒர்க்கை செய்வாங்க. அதுக்குன்னு பிரத்யேகமாக டீச்சர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணி வச்சுப்பாங்க. ஆனால் இது வந்து ஹை லெவலில் போகிற ப்ரீ ஸ்கூலில். ஆனால் ஹை ஸ்கோப்னு சொன்னால் அதுதான் ஹை லெவலில் போகிறது. நீங்கள் பேசிக்ஸாக செஞ்சாலும் ஓகே, டைம் டேபிள் போட்டு ரைட்டா, அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கும். அதோட அடல்ட் சைல்ட் இன்டராக்ஷன், அதாவது வயதானவர் குழந்தை தொடர்பு. ஆசிரியர்கள் குழந்தை அதாவது ஆசிரியர்கள் வழிகாட்டும் தோழர்களாக இருப்பார்கள். அதாவது ஆசிரியர் வந்து குழந்தைகளுக்கு வந்து வழிகாட்டும் தோழர்களாக தான் இருப்பாங்க. இல்லைங்களா? ஒரு வழியை காட்டுவாங்க ஒழிய இதை செய்ய ஆர்டர் போட்டு கொண்டு இல்லை. வழிகாட்டல் வேற, ஆர்டர் போடுறது வேற. இல்லைங்களா? ஸோ ஆர்டர் எல்லாம் இங்கே போட்டுக்கொண்டு இதை தான் செய்யணும், இப்படி தான் வரையணும், அது இல்லை, இப்படி தான் வரையணும்னு சொல்லி கொடுங்க, அவன் செய்வாங்க. பிடிக்கலையா விட்டுருங்க, தேவையில்லை. விளங்கிச்சா? ஏன்னா அது ப்ரீ ஸ்கூல் ப்ரோல் தானே, ஓவராக கரைச்சல் கொடுக்கப்படாது. குழந்தைகளின் எண்ணங்களை கேட்டு அவர்களுடன் உரையாடுகிறார்கள். அவங்கள்ட்ட கேட்டு அவனோட மனசை ஒன்றாவது புரிஞ்சுக்கணும். அவனுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, வீட்டில் ஏசினாங்களா ஏசல்லையா, விளைஞ்சா வாப்பா சாக்லேட் வாங்கி தந்தாவா இல்லை, எல்லாமே கேளுங்க, பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டுக்கு மனசை விட்டு பேச விடுங்க. அவங்க பேச 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 தான் யோசிப்பாங்க. விளங்கினா சிந்தனை திறனை வளர்க்கணும். அதோட அசஸ்மெண்ட், அதாவது மதிப்பீடுன்னு சொல்லுவோம், அதாவது கோர் அட்வான்டேஜ், சிஓஆர் அட்வான்டேஜ்னு சொல்லுவோம். என்று முறைப்படி குழந்தையின் வளர்ச்சி திறன்கள் ஆகியவை அடிக்கடி கண்காணிக்கப்படுகின்றனர். இந்த சிஓஆர் அட்வான்டேஜ் வந்து டெய்லி எடுப்பாங்க. நீங்கள் டெய்லி எடுக்கணுன்ற அவசியம் ஒன்றும் இல்லை, மந்த்லி ஒன்ஸ் எடுத்தாலும் பெஸ்ட்டு. சிஓஆர் அட்வான்டேஜ் எடுத்து நான் சொல்கிறேன், சரியா? அதுக்கப்புறமா கண்காணிப்பு மூலம் தனிப்பட்ட ஆதரவு வழங்கப்படுகிறது. இப்போ ஒவ்வொருத்தவங்க வந்து ஒவ்வொரு மைண்ட் செட்லைகளும் விளங்கினா, அதனால் சரியாக பார்த்து அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி டீச் பண்ணுறது வந்து பெஸ்ட்டு. இல்லைங்கண்ணா? சிலவங்க வந்து சில விஷயத்தில் குறவாய்க்கணும், சில விஷயத்தில் கூட வைக்கணும். அது அவங்களோட டேலண்ட்டை பொறுத்து. இல்லைங்கண்ணா? அவங்க எதில் குறவாய்க்கிறாங்களோ அதை டார்கெட் பண்ணி அதுக்கு அந்த குழந்தைக்கு தனியாக ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு தனியாக டைம் எடுத்து அந்த பிள்ளைக்கு மட்டும் அதை படித்து கொடுத்து, எதில் குறவாய்க்குதோ அதை படித்து கொடுத்தோ அதையே படிக்கணுன்ற ஒன்று அது ஆர்வத்தை கொடுக்கணும். இல்லைங்க? இதை படித்தாலும் இதெல்லாம் கிடைக்குண்டா அப்படின்னு. அப்போ அந்த ஆர்வத்தை உண்டாக்கின பிறகு படிப்பாங்க. படித்த பிறகு கொஞ்சம் அந்த ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வருங்க, சரியா? கோர் அட்வான்டேஜ். அப்போ கோர் அட்வான்டேஜ் தான் எல்லாரும் கேட்டாங்க. மாணவர் வளர்ச்சி கண்காணிப்பு மற்றும் மதிப்பீட்டு முறையாகும். இதுக்கு தனியாக ரிப்போர்ட் செய்யுது, சரியா? இதெல்லாம் டிப்ளமா கோர்ஸில் வேண்டாம், நான் தாரேன். ப்ரீ ஸ்கூலில் பேசிக்கில் வந்து விளங்கிக்குவோம் இதெல்லாம் ஐக்கின்னு சொல்லி, சரியா? இது சுருக்கமாக சொல்லணும்னு சொன்னால், கோர் அட்வான்டேஜ் என்பது குழந்தையின் பரிணாம வளர்ச்சியை சீராக கண்காணித்து திட்டமிடப்பட்ட கற்றலுக்கு வழிகாட்டும் முக்கியமான கருவி. இல்லைங்களா? அது என்னத்தன்னு பார்ப்போம். இந்த சிஓன்னு சொன்னால் சைல்டு ஒப்சர்வேஷன் ரெக்கார்டுன்னு சொல்லுவோம். என்னத்தை? சைல்டு ஒப்சர்வேஷன் ரெக்கார்டுன்னு சொல்லுவோம். குழந்தையின் செயல்பாடுகளை தினமும் பார்வையிட்டு பதிவு செய்வதற்கான கருவி. ஒரு ரிப்போர்ட் ஒன்று, எப்படி சொல்லுவோம்னா, அதாவது குழந்தைகள் வந்தாங்களா இல்லைன்னு டாப் மார்க் பண்ணுற அந்த டாப்லேயே அப்டேட்டான ஒரு விஷயம் தான் சிஓஆர் அட்வான்டேஜ்னு சொல்கிறது. அந்த டாப்போட குழந்தை வந்துச்சு, இன்னைக்கு என்ன செஞ்சிச்சு,
என்ன தப்பு செஞ்சுச்சு, என்ன சரியாக செஞ்சுச்சு, என்ன இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கின்ட்டு டெய்லி எழுதுறது தான் சியூஆர் அட்வான்டேஜ். எழுதி எழுதுனா பிரச்சனை ஒன்றும் இல்லை. எழுதினாலும் பிரச்சனை இல்லை, எழுதி இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இப்படி இருக்கீங்கன்னு சொல்லி, சரியா? குழந்தையின் வளர்ச்சி எங்கு இருக்கிறது என்பதை 8 லேர்னிங் டொமைன்ஸ் மற்றும் 34 டெவலப்மெண்டல் இண்டிகேட்டர்ஸ் மூலமாக மதிப்பீடுகள் தரப்படும். அதாவது குழந்தையின் வளர்ச்சி எங்கு இருக்கின்றது என்பது 8 லேர்னிங் டொமைன்ஸ் செய்யுது. அதே மாதிரி 34 டெவலப்மெண்டல் இண்டிகேட்டர் செய்யுது. கேடிஐ கேடிஐயில் 34 கேடிஐ செய்யுது. இல்லை, 8 லேர்னிங் டொமைன்ஸோட அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் ப்ரோ மூலமாக மதிப்பீட்டு தரப்படும். அதே மாதிரி ஆசிரியர்களுக்கு மாணவரின் திறன்களை சரியாக புரிந்து கொள்வதற்கும் தனிப்பட்ட ஆதரவை வழங்குவதற்கும் உதவுகிறது. இது சியூஆர் அட்வான்டேஜ். அப்போ 8 லேர்னிங் டொமைன்ஸ் நடத்தன்னு பார்க்கணும், 34 டெவலப்மெண்டல் இண்டிகேட்டர்ஸ் நடத்தன்னு பார்க்கணும். 8 லேர்னிங் டொமைன்ஸை பார்த்தோன்னு சொன்னால் அப்ரோச்சஸ் டு லேர்னிங், சரியா? அதோட சோஷியல் அண்ட் இமோஷனல் டெவலப்மெண்ட்டும், ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் அண்ட் ஹெல்த்தும், லாங்குவேஜ் லிட்ரஸி அண்ட் கம்யூனிகேஷன், மேத்தமேட்டிக்ஸ், கிரியேட்டிவ் ஆர்ட்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சோஷியல் ஸ்டடீஸ். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் ப்ரீ ஸ்கூல் பிள்ளைகளுக்கு வேணுமா, தேவையான்னு கேட்பீங்க. ப்ரீ ஸ்கூல் பிள்ளைகளுக்கு வேணும், சரியா? சில கொப்பென லீரான ப்ரீ ஸ்கூலில் வந்து விளையாட தான் கொடுக்கணும், எழுத்து பழகப்படாதுன்னு. அப்படி எவனாச்சும் கிடைச்சான்னு சொல்லுங்களேன், செருப்பை கலட்டியா நீங்கள் விளங்கினா. ப்ரீ ஸ்கூலில் வந்து மேத்தமெட்டிக்ஸா, ஆர்ட் வரைகிறதா, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலேருந்து படித்து கொடுக்குறதுக்கு அனுமதி இருக்குது. அதுக்கான தகுந்த லைசன்ஸும் இருக்குது. ப்ரீ ஸ்கூல் தனியாக எடுக்கணும் அதுகளுக்கு. அதெல்லாம் நாங்கள் எடுத்தே தரோம், இலவசமாக ஃப்ரீயாகவே எடுத்தாரோம், சல்லியும் கட்ட தேவையில்லை, சரியா? ஃப்ரீயாக எடுத்தாரோம். ஆனால் என்பிசியில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். என்பிசி ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாக எடுத்தாரோம். இல்லாட்டி என்பிசி ரெஜிஸ்ட்ரேஷன் லைசன்ஸ் வேணுன்ட்டு அதே நாங்கள் எடுத்தாரோம். ஆனால் அதை தாண்டி அந்த லைசன்ஸ் எடுத்த பிறகு உங்களுக்கு என்ன வேணால் பழகி கொடுக்கலும். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, கிரியேட்டிவ் ஆர்ட்ஸ், லாங்குவேஜ் லிட்ரஸி, ஆனா ஆவணா, ஏபிசிடி, எழுத்து எல்லாமே பழகி கொடுக்கலும். ஏழாண்டு ஒன்றும் இல்லை. அப்படியாச்சும் ஏழாண்டு சொன்னேன்னு சொன்னால், அப்படி யாராச்சும் உங்களுக்கு எடுக்கிறேன்னு சொன்னால் அவங்க மேலே சட்ட நடவடிக்கை எடுக்கலும். உங்களுக்கும் அவங்களுக்கும் யாராச்சும் உங்களுக்கு ஏசினவங்க சொன்னால் ஏசினவங்க உங்களுக்கு வந்து அதுக்கான அமௌண்ட்டையும் தரணும், இல்லைங்கச்சா? உங்களுக்கு ஒரு 2-3 லட்சம் அவங்க தருவாங்க, யாராச்சும் உங்களுக்கு ஏசினவங்க சொன்னால். இனி அதனால் தக்க லைசன்ஸை நாங்கள் எடுத்து தரோம், பிரச்சனை இல்லை. ஏன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி முக்கியம்னு சொன்னால், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி முக்கியம் ப்ரீ ஸ்கூல்ஸ்குள்ளே இருக்கும். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு சொன்னால் பெருசாக கொடுக்குறதுகள் இல்லை, விளங்கினா? அது குழந்தைகளுக்கு கொடுக்குறது ஒன்று இருக்குது. ப்ரீ ஸ்கூலுக்கு கொடுக்குற மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது, ப்ரீ ஸ்கூல் பிள்ளைகளுக்கு கொடுக்குற சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்குது, ப்ரீ ஸ்கூல் பிள்ளைகளுக்கு கொடுக்குற ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் அண்ட் ஹெல்த் சம்மந்தமான விஷயங்கள் இருக்குது. அவங்களுக்கான எக்ஸசைஸ் இருக்குது. எல்லா எக்ஸசைஸும் ப்ரீ ஸ்கூல் பிள்ளைகளுக்கு செட் ஆகுது. ஸோ அதற்கு கொடுக்க வேண்டியது இருக்குது, இல்லைங்களா? அதனால் இப்போ எக்ஸாம்பிளுக்கு மேத்தமெட்டிக்ஸ் ஏன் முக்கியம் அப்படின்னு சொன்னால், அதில் கூட்டு வந்து ப்ராக்டிக்கலாக செஞ்சு காட்டுறேன். எப்படி காட்டுறேன்னா, 2 பிள்ளைய கூப்பிட்டு ஒரு 7 ஒரு ஒரு 7 வாழைப்பழத்தை கொடுத்தனீங்களே, 1 2 3 4 5 6 7 வாழைப்பழத்தை கொடுத்துட்டு, இப்போ இவன்ட பேர் இவன் ஏ. இப்போ ஏ என்ன செய்யறான்னா பிக்கு பிக்கு 3 வாழைப்பழத்தை கொடுக்குறான். அப்போ நீங்கள் ப்ராக்டிக்கலாக செஞ்சு காட்டணும். 3 வாழைப்பழத்தை கொடுத்தா இப்போ ஏ கிட்ட எவ்வளோ மிச்சம் மிக்குது, விளங்கினா? 4. இதுதான் கழித்தல், விளங்கினா? இப்போ எனக்கு 3 மிச்சம் மிக்குது, சரியா? இப்போ சீண்டு ஒரு பொடியன்ட்ட ஒரு 3 வாழைப்பழம், இன்னொரு 4 வாழைப்பழத்தை கொடுங்களேன். இப்போ 4 வாழைப்பழம் மீக்கிற அந்த சி என்ன செய்யறான்னு சொன்னால், 2 வாழைப்பழத்தை பிக்கு கொடுக்குறான். இப்போ எத்தனை வாழைப்பழம் மீக்குது பீட்டன்னு கேட்கல, 1 2 3, அதோட 2 எக்ஸ்ட்ரா கூட்டக்கொள்ள எத்தனை, 1 2 3 4 5 வாழைப்பழம். இப்போ கூட்டல். இப்போ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, புள்ளோளுக்கு கூட்டல் கழித்தல் வருதா வருது இல்லையா, வருது, அவ்வளோதான், விளங்கினா? இதை வந்து ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணலுமா இயலாவா புள்ளோளுக்கு இயலும். இதெல்லாம் அட்வான்ஸ், அதாவது டிப்ளமா லெவலில் நீங்கள் ஏபிசிடிலேருந்து படிப்பீங்க, எப்படி எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்போ பெருக்கல் சொல்லிக் கொடுக்கலுமானா அதுவும் சொல்லிக் கொடுக்கலாம். இப்போ இப்போ 1 2 3 புள்ளோல எழுப்பாட்டுற 3 பேர்ட்டையும் 2 வாழைப்பழம் 2 வாழைப்பழம் 2 வாழைப்பழம்னா, இப்போ 3 பேர்ட்ட மொத்தம் எத்தனை வாழைப்பழம் மிக்கினா, எத்தனை வாழைப்பழம், 1 2 3 4 5 6, மொத்தம் 6 வாழைப்பழம் மிக்குது. அப்போ 3 பேர்ட்ட 2 வாழைப்பழம் மிக்கினா ஆன்சர் எத்தனை, 6. அப்போ 3 to 6 பெருக்கலை சொல்லிக் கொடுக்கலுமா, சொல்லிக் கொடுக்கலும், இல்லைங்களா? 7ஆவும் இல்லை, 7ம். அப்போ 3 பேர்ட்ட 2 2 வாழைப்பழம்னா, எக்ஸாம்பிள் சொல்லுங்க, 3 எழுதுங்க.
இப்போ 3 பேர்கிட்ட எத்தனை வாழைப்பழம் இன்டூ எத்தனை வாழைப்பழம் வைக்குது 2 வாழைப்பழம். அப்போ இஸ் ஈக்குவல் டு எத்தனை 6. எக்ஸாம்பிள் இல்லைங்கச்சா, இவ்வளோ தான், எல்லாமே பழகி கொடுக்கணும். ஏழாம் இல்லை சரியா? ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது, அதுதான் என் ப்ராப்ளம். அப்போ ஹை ஸ்கோப்பிங் இலக்குகள் இலக்குகள் என்ன சொன்னால் குழந்தையின் தன்னம்பிக்கை, திறன், தன்னாட்சி மற்றும் கட்டுப்பாடு வளர்ப்பது. அதே மாதிரி சிந்தனை, தீர்மானம், உணர்வு புரிதல், சமூக உறவுகள் மேம்படுத்தல் அப்படின்ட்டு எல்லாம் வரும். இதை டீப்பாக படித்தா வழங்கும். பேசிக்காக இப்போ நோட்டை மட்டும் எழுதி நோட் எழுதுவதில் கலர்ஃபுல்லாக கலர் பென் யூஸ் பண்ணி அழகாக எழுத பாருங்கள். நீங்கள் ப்ரீ ஸ்கூல் டீச்சர்ஸ்னு சொல்லவில்ல, ப்ரீ ஸ்கூல் டீச்சிங் படிக்கிறீங்கன்னு சொல்லவில்ல, அழகாக கலர் பென்னை யூஸ் பண்ணி கலர்ஃபுல்லாக எழுதணும். அப்போ என்ன நடக்கும்னு சொன்னால் அப்போ தான் கலர்ஃபுல் மைண்ட் செட் வரும். ப்ரீ ஸ்கூலுக்கும் படித்து கொடுக்குறதுக்கு, அந்த நோட்டை திரும்ப பார்க்குறதுக்கும், அதை பார்த்து படித்து கொடுக்குறதுக்கும். அதை விட்டு சும்மா ஒரே எழுதிட்டு போகிறதுல எந்த யூஸும் இல்லை. ஸோ அப்புறம் 34 கீ டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ், கேடிஐன்னு சொல்லுவேன். ஒவ்வொரு கேடிஐயும் குழந்தையின் உண்மையான வாழ்க்கை அனுபவங்களை அடிப்படையாக கொண்டது. சரியா? அப்போ அப்ரோச்சஸ் டு 34 கேடிஐ செய்யுது. இதை ரீட் பண்ணியா விளங்கு தானே. 34 கீ டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர் செய்யுது ஹை ஸ்கோப்பில். ஒன்றாவது 3 பார்த்தோன்னு சொன்னால் தலைப்பு, அப்ரோச் டு லேர்னிங், அதாவது கற்றலுக்கான அணுகுமுறையில் 3 இது. இனிஷியேட்டிவ் அண்ட் பிளானிங், ப்ராப்ளம் சால்விங், ரிஃப்ளெக்ஷன். சரியா? அதோட சோஷியல் அண்ட் இமோஷனல் டெவலப்மெண்ட்டில் சமூக மற்றும் உணர்ச்சி வளர்ச்சியில் வந்து இமோஷன்ஸ், கன்ஃப்ளிக்ட் ரிசொல்யூஷன், ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் அடல்ட்ஸ், ரிலேஷன்ஷிப்ஸ் வித் அதர் சில்ட்ரன் அண்ட் கம்யூனிட்டின்னு 5. சரியா? அதே மாதிரி ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் ஹெல்த், அதாவது உடல் வளர்ச்சி மற்றும் ஆரோக்கியம், அதாவது க்ரோஸ் மோட்டார் ஸ்கில்ஸ், ஃபைன் மோட்டார் ஸ்கில், பர்சனல் கேர் அண்ட் ஹெல்த் பிஹேவியர் அப்படின்னு மீகி. லாங்குவேஜ் லிட்ரஸி அண்ட் கம்யூனிகேஷனில் மொழி, எழுத்தறிவு மற்றும் தொடர்பாடலில் வந்து ஸ்பீக்கிங், லிஸ்னிங் அண்ட் கம்ப்ரென்சிவ், போனாலஜிக்கல் அவேர்னஸ், அல்ஃபபெட் நாலேஜ், ரீடிங், புக் நாலேஜ், ரைட்டிங். இது எல்லாத்துக்குமே தனி இதெல்லாம் எப்படி பழகிடணும்னா தனி கோர்ஸ் இது இதில் இல்லைங்கண்ணா. ஹைஸ்கோப் தனி கோர்ஸ். சரியா? மொண்டசோரியை விட அட்வான்ஸ் ஆகிறது தான் ஹைஸ்கோப்னு சொல்கிறேன். அண்ட் கிரியேட்டிவ் ஆர்ட்ஸில் வந்து படைப்பாற்றல் கலைகள், அதாவது ஆர்ட், மியூசிக், மூமெண்ட், ட்ராமாட்டிக் ப்ளே, நாடகம் வந்து பிள்ளைகளுக்கு படித்து கொடுங்க. சரியா? ஒரு கதையை ஒன்று பார்த்துட்டா ப்ரீ ஸ்கூலுக்கு தேவையான விஷயங்கள் லீகு நாடகங்கள்னா எதை நடிக்கணுன்றோம் இது இல்லைங்கண்ணா. சமூகத்துக்கு தேவையான ஒரு கதையை கொண்டு வரது நல்ல. அந்த நாய், நாய், நரி, அது எனத்த களவாண்ட கதையும் அந்தந்த கதைகள் தேவையில்லை. என்னத்த சமூகத்தை வளர்க்குறீங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நாட்டுக்கு தேவையான, நாட்டோட வளர்ச்சிக்கு தேவையான விஷயங்கள், தலைமைத்துவத்தை தாங்கக்கூடிய விஷயங்கள் இது. சும்மா அந்த தோட்டக்காட்டில் அந்த கொழுந்து பிக்கிற கதைகள் வேறனத்தை டான்ஸில் வரக்குள்ள அதான் மூமெண்ட்ஸில் வந்து தோட்டக்காட்டில் கொழுந்து பிக்கிறத வச்சு கொண்டு ஒரு டான்ஸ், அது தேவையில்லை இனி விளையாடணும். அது அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. சாதாரணமாக அந்த ஏரியாவில் இல்லாதவங்களும் அதை பிடிச்சா அதுதான் பெஸ்ட்டுன்னு ஆடிக்கொண்டிருப்பாங்க. நிப்பாட்டுங்க. சரியா? நம்பர் 1. நம்பர் 2, அந்த நாயிட கதை, அந்த நாய் களவெடுக்கிற கதை, பாட்டி வடை சுட்ட கதை, அந்த கதைகள் தேவையில்லைங்க. தேவைன்னா மோட்டிவேஷனாக வண்டிக்கணும். ஃப்யூச்சரில் அவன் வளர்ந்து ஒரு தலைவனாகக்கூடிய ஒரு விஷயம் ஆகிக்கணும். தலைமைத்துவத்தை கொண்டு வர மாதிரி கதை அளிக்கணும். இன்னைக்கு யூடியூப்ல இருக்குது, கூகுளில் இருக்குது, ChatGPT, ஏஐ டூல்ஸ் நிறைய இருக்குது. அதில் கூட ப்ரீ ஸ்கூலுக்கு சம்மந்தமான ஒரு கதையை எழுதிட்டாங்கன்னு சொன்னால் ட்ராமா எழுதி தரோம். அதை யூஸ் பண்ணாமல் இந்த இந்த ஓநாய் நரிட கதைகளை ஒன்று வந்து வேலை இல்லை. சரியா? உலகில் வந்து மரமானி பாட்டி, பூவாணி பாட்டி ஆட வைக்கிறதுல எந்த பிரயோசனமே இல்லை. இல்லைங்கண்ணா. இன்னைக்கு ஒரு என்ன சரி பொம்மையோடு செஞ்சாலும் ஆடுந்தான். உலகளுக்கும் அதோட டேலண்ட்டை காட்டணும்டா அதை மரம் அணிக்கிறேன், நான் பூ அணிக்கிறேன். அது தேவையா? தேவையே இல்லை. ஃபஸ்ட்டு இதை கொடுக்கன்ற விளங்கிக்கணும் ஒன்றாவது. இல்லைங்கண்ணா. அதோட சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலேருந்து அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் வந்து சயின்டிஃபிக் இன்கொயரி, ஃபிசிக்கல் சயின்ஸ், லைஃப் சயின்ஸ், எர்த் அண்ட் ஸ்பேஸ் சயின்ஸ் டெக்னாலஜி. எர்த் அண்ட் ஸ்பேஸ் சயின்ஸை பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னு சொன்னால் சூரியன் எங்கே இருக்குது, சூரியனை சுற்றி எத்தனை கோள்கள் வருது, ஒட்டுமொத்தமாக எத்தனை கோள்கள் இருக்குது, அது ஏன் சுற்றுது, சூரியன் ஈக்குதா இல்லை நடந்து போகுதா, விளைஞ்சா சந்திரன், சூரியன், இது ரெண்டுக்கும் வேறுபாடுகள் என்ன, இதை வந்து ப்ரீ ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்க இயலாமே இல்லை. சரியா? கிளியரா?
அதை மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. லைஃப் சயின்ஸில் வந்து எக்ஸாம்பிளுக்கு நெலும்பு எல்லாருக்கும் பொதுவான உண்டு. மொஸ்கிட்டோன்னு சொல்லக்கூடிய விஷயம், மொஸ்கிட்டோவை பற்றி ஒரு ப்ரீஃப் அண்டர்ஸ்டாண்ட் கேட்டுக்கொண்டிருப்பாங்க. ஒரு கதை வடிவில் சொல்கிறதுனால கேட்டுக்கொண்டிருப்பாங்க. ஒரு மொஸ்கிட்டோ எப்படி எப்படி நெலும்பு வருது, தண்ணி தேங்குறனால வருது, அது தேங்கி எதுனா எப்படி உருவாகுது, தெறிப்புழுன்னு சொல்லுவாங்க. அதோட எப்படி எப்படி பறந்து வருது, யாரு கடிக்குதா, ஆம்பளை கொசு கடிக்குதா, பொம்பளை கொசு கடிக்குதா, இது எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னு சொன்னால் எஸ், அவங்க ஒரு யோசிக்கிற திறனோட அதிகமாக வருவாங்க. இதுக்கான சயின்ஸ் தனி கோர்ஸ் இது, சரியா? ப்ரீ ஸ்கூல் பிள்ளைகளுக்கும் சயின்ஸ் படிச்சுக்கிட்டு கோர்ஸ் தனியாகி கிளியரா. இதெல்லாம் படித்து முடிச்ச இந்த சர்டிஃபிகேட் எடுத்தால் மட்டும்தான் படிக்கலாம். அதெல்லாம் அதே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதோட சோஷியல் ஸ்டடி, சமூக ஆய்வியல், அதாவது ஹிஸ்ட்ரி, வரலாறு, ஜியோகிரஃபி. என்னடா ஜியோகிரஃபியெல்லாம் சொல்கிறேன்னா, ஒன்றாவது வேர்ல்டு மேப், உலக படம், ஸ்ரீலங்கா எங்கே இருக்குது, இந்தியா எங்கே இருக்குது, மலேசியா எங்கே இருக்குது, சரியா? எத்தனை கடல்கள் இருக்குது விளங்கினா, எத்தனை நாடுகள் இருக்குது ஒத்து மொத்தமாக, இதோட கொடிகள் என்ன, ஸ்ரீலங்கா கொடி என்ன, இந்தியா கொடி என்ன, மால்தீவ்ஸ் கொடி என்ன, ஏன் இதெல்லாம் பார்த்தா பழகிடும். கிரேட் 1 2 3 4 போகல வந்து அது ஆட்டோமேட்டிக்காக யாதில் வந்துடும் இல்லைங்கண்ணா. ஹிஸ்ட்ரி, வரலாறுன்றா ஏன் முக்கியம்? நம்மட ஊரோட வரலாறு ஒன்றாவது, அதாவது ப்ரீ ஸ்கூல் இப்பளுக்கும் ஒன்றாவது நம்மட நாட்டோட வரலாறு தெரிஞ்சுக்கணும். பேசிக்காக கஷ்டமாக அந்த என்னத்தை கதையை சொன்னால் மட்டும் போதும், வேற ஒன்றும் பெரிய எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய தேவையில்ல. மேத்தமெட்டிக்ஸ் நான் ஆல்ரெடி சொன்னேன், அதாவது நம்பர் அண்ட் கவுண்டிங்ஸ், இல்லாட்டி அண்ட் ஜியோமெட்ரி, ஷேப்ஸ், ஸ்பேஷியல் அவேர்னஸ். ஜியோமெட்ரின்னு சொன்னால் சில பொருள் பார்ப்பாங்க, இன்னொட பெரிய சிலபஸை படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஜியோமெட்ரின்னு சொன்னால் வேற ஒன்றுமே இல்லை, இது ட்ரையாங்கல், இது ஸ்கொயர், சரியா? அதுதான் ஜியோமெட்ரி விளங்கினா. ஏ கேடிச்சா, இது முக்கோணம்னு சொல்லி கொடுத்தா அது ஜியோமெட்ரி. கிளியர் தானே? அப்போ செலவிக்கிறாங்க ப்ரீ ஸ்கூல் பிள்ளைக்கு எப்படியும் ஜியோமெட்ரி எல்லாம் படிச்சு கொடுக்குறீங்க, அது பெரிய பிள்ளை படிக்கிறேன். பெரிய பிள்ளை எங்க இது ட்ரையாங்கல், இது ஸ்கொயர்னு படிக்கிறது தான் ஜியோமெட்ரி விளங்கினா. அதோட மெஷர்மெண்ட்ஸ், சில அளவீடுகள், புலவில் உட்காந்து போயிட்டு டேப்பை வச்சு கொண்டு எத்தனை சென்டிமீட்டர் இருக்குது, எத்தனை மீட்டர் இருக்குது, எத்தனை இன்ச்சு இருக்குது, எத்தனை அடி, ஒரு ஃபுட் அளக்குறது எப்படி, இதெல்லாம் படிக்க கொடுக்கலும், பழகி கொடுக்கலாம். நான் பழகி கொடுக்குறீங்க இல்லை பரவாயில்ல. அதோட பேட்டர்ன்ஸ் மாதிரிகளும் டேட்டா அனலைஸும் 34 கேடிஐஸும் இவ்வளோ தான். ஸோ ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று வந்திக்கும் ஹைஸ்கோப்னா என்னது அப்படின்னு சொல்லி. ஹைஸ்கோப் மற்றும் மொண்டசோரி இடையே வித்தியாசங்கள், சரியா? வேறுபாடுகள். ஹைஸ்கோப்பில் வந்து கற்றல் முறை வந்து செயலில் கலந்து கற்றல், சரியா? இதே மொண்டசோரியில் வந்து அமைதியான சூழலில் தனிப்பட்ட கற்றல், சரியா? ஆசிரியரின் பங்கு பார்த்தோம்னு சொன்னால் வழிகாட்டும் தோழன், சரியா? நேரடி கற்றல் வழங்குபவர். மொட்டை வந்து சொன்னால் செய்யணும் அந்த மாதிரி இது வந்து மீகுது. அண்டு தினசரி நடைமுறை, அதாவது பிளான் டு ரிவ்யூ தான் இது இதில். ஆனால் பல நேர நிரல்கள் இல்லை விளங்கினா. பருவ வளர்ச்சி மதிப்பீடு இருந்தால் கோர் அட்வான்டேஜில் வந்து பார்ப்பாங்க, டெய்லி அப்டேட் பண்ணுவாங்க. என்ன செஞ்சு செய்யலை, என்ன பண்ணிச்சு, என்ன பண்ணலை, என்ன தெரிஞ்சு என்ன செய்யலை, என்ன தப்பு செஞ்சு என்ன தப்பு செய்யலைன்னு. ஆனால் மொண்டசரி வந்து போர்ட்ஃபோலியோஸும் ஒப்சர்வேஷனும், அதில் ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணி போர்ட்ஃபோலியோ பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணோம். அந்த மொண்டசூரி இதில் வரக்குள்ள போர்ட்ஃபோலியோண்டா ஒரு புள்ளை ஒன்று ரிப்போர்ட் ஒன்று மாதிரி ரெடி பண்ணுறேன், ஒரு ஃபைல் ஒன்றையும் அந்த புள்ள என்ன எப்படி டேண்டிக்குது என்ன மாதிரின்ட்டு ஒரு மாதத்து ஒரு 2 தாக மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து ரெடி பண்ணி கொள்வாங்க. அது மாதிரி ஒப்சர்வ் பண்ணுவாங்க என்ன ஏதுன்ட்டு. ஸோ இவ்வளோ தான் ஹைஸ்கோப்ட இது. ஸோ ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நோட்ஸை வந்து கட்டாயம் எழுதிக்கோங்க. பாய்.